ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி ராஹி சமையலில் நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு வறுத்து அரைச்சி வைக்கிற மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் மிளகு, சீரகம், சோம்பு இது மூணுமே ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய், இது 5 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். இது 5மே கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கிட்ட பிறகு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடணும். இது பாருங்கள், மிளகு 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம், அப்புறம் தேங்காய், இது 4 மட்டும்தான் வதக்கி அரைச்சிக்கிறதுக்காக நான் வதக்கிட்டுருக்கேன். நல்லா அது ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ தாளிப்புக்காக மீன் குழம்பு தாளிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெந்தயமும் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இது மூணுமே நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாப் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணல. ஒரு 5 வெங்காயத்துக்கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நம்ம வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு இருக்கு இல்லையா, அது ஆற வச்சிட்ருக்கேன். இப்போ அது நல்லா ஆறிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இங்கே வதக்கிக்கலாம். இப்போ நான் நல்லா ஒரு 5 வெங்காயத்துக்கிட்ட சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பூண்டு அரைஞ்சி வச்சுருந்தேன், அந்த பூண்டையும் தோல் நீக்கி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறைய பூண்டு சேர்த்தாலும் இந்த குழம்புக்கு நல்லா தான் இருக்கும். புளி குழம்புக்கு நான் ஒரு 2 முழு பூண்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இப்போ இது ஆறிடுச்சு. இது மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம எந்த குழம்புக்குமே வெங்காயம் வதங்குறதுல தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வதங்கணும். இப்போ அதுக்குள்ளே நம்ம புளி ஊற வச்சுக்கிறேன். நான் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுக்கிறேன். அப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி கிட்ட ஒரு சின்ன தக்காளி தான் ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையுமே நல்லா சாப் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை ஆன பிறகு நான் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம வதக்கி வச்ச பொருளை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம தக்காளி சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிட்ட பிறகு இந்த குழம்புக்கு வெங்காயம் நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் ஒன்றும் பாதியுமே வதக்கக்கூடாது. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிட்டு பிறகு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன், அப்புறம் சாம்பார் தூள் இருந்துச்சுன்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், தேங்காய் எல்லாமே அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணியுமே நல்லா போட்டு கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வேணும். கொதிக்க நல்லா அந்த சுண்டின பிறகு இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா கொதிக்க வேணும். கொதிக்க விட்டால் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பாதி தான் வெந்திருக்கு. அந்த வெங்காயம் தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு கரைஞ்சிரும் அந்த புளி தண்ணியில் கொதிக்கும் போது. இந்த 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 டிஷ்ஷுக்கு மெயினானதே நம்ம வதக்கி அரைக்கிற மசாலா தான். டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ நல்லா மீன் அந்த குழம்பு கொதிச்சிட்ட பிறகு அந்த எடுத்து பார்த்தோன்னா நம்ம அந்த வெங்காயம் நம்ம கண்ணுக்கே கொஞ்சம் மசிஞ்சிருக்க மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி போட்டு மீன் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த மேலே நான் சிம்மில் வச்சு தான்
மீன் போட்டிருக்கேன். மேலே வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த மீனும் வெந்தாச்சு. குழம்பும் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இது ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.